வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 30/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, 3வது கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 55. அதாவது 55க்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பகா எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பருக்கு வந்து ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், சரிங்களா? ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஒரு நம்பருக்கு வந்து 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸ்க்கு 2 வகுத்திகள் தான் இருக்கும். அது 1, அப்புறம் அந்த சேம் நம்பர். இதுதான் வந்து அப்படி இருந்தால் அது அந்த நம்பர் வந்து ஒரு பகா எண், சரிங்களா? இப்போது நல்லா கவனிங்க. 1லேருந்து 50 வரைக்கும், ஃபஸ்ட்டு 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸ் 15 இருக்குது, சரிங்களா? அது இது 50லேருந்து 51லேருந்து 100 வரைக்கும் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 1லேருந்து 100 வரைக்கும் மொத்தம் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, சரிங்களா? ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கொஸ்டின், இதெல்லாம் வந்து அப்படி டேரெக்டாக கொஸ்டினாகவே கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை இருக்குது அப்படின்னா 1 to 100, 1 to 200, உங்களுக்கு தனியாக எழுதுங்க. 1லேருந்து 200 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா, டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 46 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அதே இது 1லேருந்து 1000 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து டேரெக்டாக கொஸ்டினாகவே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பருடைய கூடுதல், சரிங்களா? சம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா பகாயன் 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸோட கூடுதல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 328. அதே இது 50லேருந்து 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸோட கூடுதல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 752, சரிங்களா? இந்த ரெண்டும் வந்து கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதனால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து டேரெக்டாக அப்படி ஒரு அதிகபட்சமான ஒரு 3 செகண்ட் வந்து உங்களால் வந்து கொஸ்டின் கொடுத்துட முடியும். ஜஸ்ட் டைம் சேவிங், அவ்வளோதான். இப்போ கொஸ்டினுக்குள்ளே வரலாம். 55 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 50 வரைக்கும் எத்தனை? 15. 51லேருந்து 55க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான். அது என்ன பார்த்தீங்கன்னா 53. ஸோ 15 கூட்டல் 1 ஈக்குவல் டு மொத்தமாக 16 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 55க்குள்ளே இருக்குது, சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் வந்து டிட்டர்மைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் கார் சோல்டு இன் த ஃபர்ஸ்ட் 3 years அண்ட் லாஸ்ட் 3 years. 2013லேருந்து 2018 வரைக்கும் விற்பனையான கார்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க டயக்ராமா. இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, முதல் 3 வருடங்களுக்கும் அடுத்து கடைசி 3 வருடங்களுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. முதல் வருஷம் என்ன 2013லேருந்து, 2013லேருந்து 15 வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து 2016லேருந்து 2018 வரைக்கும், சரிங்களா? 2013 எவ்வளவு 150, 2014 100, 2015 ஒரு 250, சரிங்களா? அடுத்ததாக 2016 எவ்வளவு 100, 2017 18 ரெண்டுலேயுமே வந்து 300, சரிங்களா? 300. ஸோ எவ்வளோ வரும் டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 700 டோட்டல் வரும். இங்கே வந்து 400 கூட்டல் 500. ஸோ வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ 200 வந்து வித்தியாசம். ஆன்சர் வந்து 200 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். இதனுடைய கூடுதல் கேட்குறாங்கப்பா. கொடுக்கப்பட்ட எண்களுடைய கூடுதல் கேட்குறாங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கணக்கிலலாம் சிம்பிளாக வந்து நீங்கள் குழப்பாமல் இருக்கிறக்காண்டி புள்ளி புலம் கரெக்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு வந்து எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து 620.25, அடுத்து 62.025, அடுத்து 6.2025, அடுத்ததாக வந்து 0.6225, சரிங்களா? இந்த மாதிரி புள்ளி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கணக்கு எழுதிட்டீங்க அப்படின்னா கணக்கு வந்து ஈஸி. உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து எல்லாமே வந்து 1 2 3 4 0 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் 0 போட்டு எழுதினாலும் சரி, 0 போடாமல் இருந்தாலும் சரி, கூட்டினீங்க அப்படின்னா கடைசியில் என்ன வரும் 5 7 7 9 10 15 மிச்சம் 1 59 275 இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? ரெண்டுமே க்ளோஸ் ஆப்ஷன். ஸோ மறுபடியும் வந்து எல்லாத்தையும் கூட்டியே தாகணும். அதுக்கடுத்து என்ன வருங்க 6, இங்கே என்ன வரும் 10 15. ஸோ மிச்சம் 1 இருக்குது. அடுத்து 10 11, சரிங்களா?
மிச்சம் 1 6 8 9 அடுத்து 689.59775 தான் ஆன்சர். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும். பட் தப்பு பண்ணினீங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து ஒரு கொஷின் வந்து நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி புள்ளி எல்லாம் ஒரே இடத்துல வர மாதிரி வந்து கணக்கு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஈஸி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின். பை செல்லிங் an article for 138 a shopkeeper loses 8%. at what price should the article be sold at to get a gain of 4%? அதாவது ஒரு பொருளை வந்து 118 ரூபாய்க்கு விற்கும் பொழுது நட்டம் வந்து 8% ஆகுதான். அப்படின்னா 4% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து பொருளை எவ்வளோ விற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லாஸ் வந்து 8%. சரிங்களா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ்ன்றதுக்கு 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று லாபத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, நட்டத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் நஷ்டத்துக்கு, சரிங்களா, நஷ்டத்துக்கு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் ஆர் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரிங்களா? இது 2 தான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா கணக்கு முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 138 ரூபா. எவ்வளோக்கு? 100 மைனஸ் 8%. அதாவது 92% அப்படின்றது 138 ரூபா. அப்படின்னா 1%ஓட மதிப்பு என்ன? 138 வகுத்தல் 92. நமக்கு என்ன தேவை? 4% அதிகமாக இருக்கணும். சரிங்களா? லாபம். அப்போது லாபம் விற்பனை விலை என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன 1%ன்றது 1% மதிப்பு 138 வகுத்தல் 92. நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் தேவை? 104% தான் தேவை. ஸோ 104% ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 138 வகுத்தல் 92 இன்ட்டு 104. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 156 சொல்லி நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோங்க. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கணக்கு போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 13வது கணக்கு. பர்ஷோத்தம் அப்புறம் அஞ்சிகா இவங்க 2 பேரும் வந்து ஸ்டார்டட் மூவிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருவர் வந்து எதிர்த்து சிறந்து பயணப்படுறாங்க. ஃப்ரம் த சேம் பிளேஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 30 km/h and 3.5 km/h respectively. How far will they be from each other after 2.5 hours? 2 பேரும் ஒரே பள்ளியிலேருந்து 2 பேரும் ஒருத்தர் வந்து விலகி செல்கிறாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தங்க இந்த பக்கம் போகிறாங்க, ஒருத்தங்க இந்த பக்கம் போகிறாங்க. இப்போ வந்து பர்ஷோத்தம் இந்த பக்கம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களா. அவங்களோட ஸ்பீடு வந்து மணிக்கு வந்து 30 km/h. இவங்களோட ஸ்பீடு வந்து யார்? அஞ்சிதாவோடைய ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 3.5 km/h. சரிங்களா? இப்போ வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவாக இருக்கும்? ஒருத்தர் விட்டு விலகி போகிறனால ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ரெண்டையுமே கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீடு 1 ப்ளஸ் ஸ்பீடு 2. இந்த கேஸில் 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வந்தாங்க அப்படின்னா கூட்ட வேண்டியிருக்கும். 2 பேரும் ஒருத்தர் விட்டு விலகி போகிறனால கூட்ட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கூடும் இல்லையா? அப்போது என்ன வரும்? 33.5 km/hன்றது அவங்களுடைய ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடு. இப்போ நமக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் தான் தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமா. ஸ்பீடு எவ்வளவு? 33.5 இன்ட்டு டைம் எவ்வளவு? 2.5 hours. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 67/2 இன்ட்டு 5/2 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6×30 7×35 335/4 ஈக்குவல் டு 8×32 மிச்சம் 1 3×12 83 சம்திங் கிலோமீட்டர். அப்படின்னா 83.75 கிலோமீட்டர்ன்றதான் ஆன்சர். டிஸ்டன்ஸ் அவங்க 2 பேத்துக்குரிய டிஸ்டன்ஸ் 2.5 மணி நேரம் கழிச்சு 83.75 கிலோமீட்டராக இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். The sum of money amounts 1600 in 2 years. அப்புறம் ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பிரின்சிபல் வந்து 2 வருஷத்தில் 1600 ஆகும், 3 வருஷத்தில் 1700 மாறுது. எப்போ? கூட்டு வட்டியில். அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவலியாக. சரி, வருஷத்துக்கு வட்டி வித்து கொடுக்கும்போதில் கூட்டு வட்டி கொடுக்கும்போதுலாம் வந்து 2 வருஷத்தில் 1600 3 வருஷத்தில் வந்து 1700 மாறுது. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லி கேட்குறாங்க? 2 இயர்ஸுக்கு வட்டி, 3 இயர்ஸுக்கு வட்டி. 1600 மாறுது அமௌண்ட்டு. இங்கே வந்து 1700 மாறுது. அப்போ வட்டி எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கூடியிருக்கா. ஸோ 3லேருந்து 2 வருஷத்தை கழிச்சோம் அப்படின்னா 1 இயரா. அவ்வளோதாங்க. 100 வந்து கூடியிருக்கு. எங்கேருந்து கூடியிருக்கு? 1600லேருந்து 100 ரூபா கூடியிருக்கு. ஸோ இன்ட்டு 100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 100/16 ஈக்குவல் டு 6.25%தான் வட்டி விகிதம். அடுத்த கொஸ்டின் 19வது கொஸ்டின். நல்லா கவனிங்க. வேல்யூ கேட்குறாங்க. காஸ் 1 காஸ் 2 காஸ் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 179 டிகிரி வரைக்கும் பெருக்குறாங்க. ஒன்று சரிங்களா? இது வந்து பெருக்கில் இருக்கா? ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. காஸ் 90 டிகிரியோட மதிப்பு என்ன?
காஸ் 90 டிகிரியோட மதிப்பு 0வா? அப்போ 0வோட எந்த எண்ணும் பெருக்குனா எந்த எண்ணையும் பெருக்கினாலும் அந்த நம்பர் 0வாக தானே வரும். ஆன்சர் 0. அடுத்து 20வது கொஸ்டின். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கணக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போர்டு மாஸ் தியரியிலே வந்து கான்செப்ட் என்னென்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். அதாவது அடைப்புக்குறி, ஆஃபு, அப்புறம் வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். சரிங்களா? இதுதான் இந்த ஆர்டரில் வந்து பண்ணணும். அந்த ப்ராக்கெட்லேயே வந்து 3 ப்ராக்கெட் இருக்குது. அது எது ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நார்மல் ப்ராக்கெட், அடுத்து 2வது இந்த மாதிரி ப்ராக்கெட், அடுத்து 3வது வந்து இந்த பெரிய அடைப்புக்குறி. சரிங்களா? இந்த ஆர்டரில் தான் போகணும். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எதில் பார்க்கணும்? இந்த சின்ன அடைப்புக்குறிலாம் பார்த்துலாமா? அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? -4, 4 கூட்டல் 2, 2 -4 + 3 +4 -4 அடியாயிரும். ஸோ ஈக்குவல் டு என்ன வரும்? 5ன்னு வருமா? இந்த கான்செப்டோட மதிப்பு 5ன்னு சொல்லி வரும். அடுத்ததா ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 7 8 56, 56 வகுத்தல் +1 57. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? ஒரே நிமிஷம். 7 8 56, 57 வகுத்தல் 19. இதோட மதிப்பு என்ன வரும்? 3 சொல்லி வருமா? ஸோ 3 இன்ட்டு இங்கே என்ன வரும்? இந்த அடைப்புக்குறியில் 3 5 8, 8 மைனஸ் 4 4 ப்ளஸ் 17 2 9 4 36, 17 - 36. இதோட மதிப்பு என்ன வரும்? 17 - 36ஓட மதிப்பு 36லேருந்து 16 போச்சுன்னா 20, 20ஓட 1 கூடி இருக்குது. 34லேருந்து 16 போச்சுன்னா 20, 20ஓட 1 கூடி இருக்குது. அப்போ 19ன்னு சொல்லி வருமா? ஸோ -19. இதோட மதிப்பு -19. இப்போ 4 கூட்டல் -19 ஈக்குவல் டு -15. அப்போ என்ன வரும்? 3 15 -45 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு -40 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல கொஸ்டின். கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. a + b + c = 0 அப்படின்னா a³ + b³ + c³ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 3abcன்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ a³ + b³ + c³ டேரக்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதுனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கணக்கு வந்து ஈஸியாக புரியும். அதாவது ஓகே, இந்த கான்செப்ட்லேயே தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா ரொம்ப லென்த்தியான ஃபார்முலா, அது எழுதலாம். பட் அது இந்த கணக்கில் தேவையில்லை இப்போதைக்கு. அடுத்து வேறு கணக்கு வரும். இந்த a³ + b³ + c³ வந்து 3 ஃபார்முலா இருக்குது. அந்த 3 ஃபார்முலா எழுதலாம். கான்செப்ட் இதுதான். a + b + c மதிப்பு கூடுதல் வந்து 0 இருந்துச்சுன்னா a³ + b³ + c³ மதிப்பு 3abc. இங்கே வந்து இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். அப்போது a + b + c மதிப்பு என்ன வரும்? x - y + y - z + z - x = 0வா? அப்போனா இதோட மதிப்பு என்ன வரும்? a³ + b³ + c³ மதிப்பு என்ன வரும்? 3 × x - y × y - z × z - xன்றதான் கான்செப்ட். சரிங்களா? இதுக்கு பெரிய ஃபார்முலா, லென்த்தியான ஃபார்முலா இருக்குது. அதில் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் எழுதுகிறேன். அது போட்டோன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். a³ + b³ + c³ - 3abc ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b + c இன்ட்டு a² + b² + c² மைனஸ் ab - bc - c என்றதான் அந்த ஃபார்முலா. இப்போது இங்கே a + b + c மதிப்பு 0 ஆயிடுச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த டேர்மும் 0 ஆயிருமா? அப்போ இங்கிட்ட இருக்க மைனஸில் இருக்க 3abc இந்த பக்கம் மொத்தத்தில் +3abc ஆயிரும். அதுதான் இங்கே கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின். If the difference between the number is 25 number and its 25% is 24, then the number ஒரு எண் மற்றும் அந்த எண்ணுடைய 25% இடையே உள்ள 25%, அந்த எண்ணுடைய 25%, இது ரெண்டுக்குள்ள உள்ள வேறுபாடு வந்து 24ஆமா. அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லிக்கலாம்? அந்த எண் என்ன? ஏ. அதனுடைய 25%, 25%னா 20/100
இன்ட்டு ஏ சரிங்களா ஈக்குவல் டு 24 ஆமாம். அப்படின்னா மீச்சம் எடுத்திங்கன்னா 100A மைனஸ் 25A ஈக்குவல் டு 100 ஈக்குவல் டு 24 அப்போ இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும் 75A அப்பான் 100 அப்போ இங்கே என்ன வரும் 25 எடுத்திங்கன்னா 3 4 ஸோ 24 3 எடுத்திங்கன்னா 8 ஸோ ஏவோட மதிப்பு 8 × 4 ஈக்குவல் டு 32தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின் ஃபார்முலா பேஸ் கொஸ்டின்ப்பா. ஒரு மீன் கொடுத்துட்டாங்க, சராசரி கொடுத்துட்டாங்க, அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விலக்கம் கொடுத்துட்டாங்க, அடுத்து கெழு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் தமிழில் வந்து ஏதோ திட்ட விலக்கு கெழுன்னு நினைக்கிறேன். திட்ட விலக்கு இல்லையா கெழுன்னு சொல்லி வரும், அது மட்டும் நல்லா தெரியும். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனோடைய மதிப்பெண்ணு கேட்குறாங்க. திட்ட விலக்கு மதிப்பு கொடுத்தாங்க, சராசரியோட மதிப்பு கொடுத்தாங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் அது மட்டும் கேட்குறாங்க சரிங்களா. இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது குறித்து வச்சுக்கோங்கப்பா. புள்ளியல் கணக்கில் இந்த மாதிரி கணக்கு வந்து அடிக்கடி கேட்பாங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பில் வந்து எப்படினாலும் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்பான் மீன் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்கே போட முடியும் சரிங்களா. அதனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. அடப்பாவத்தை சதுரம் போட்டு நினச்சேன், இங்கே கொண்டு வந்துட்டேன், இணைகரத்தை கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த ஃபார்முலா வந்து கொஸ்டின். அப்போ நமக்கு என்ன தேவை கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் தேவை. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒன்று தெரியுமா 5 × 40 × 100 ஈக்குவல் டு என்ன வரும் 5 இங்கே 2 ஈக்குவல் டு 12.5% தான் ஆன்சர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இப்போ இந்த கொஸ்டினே போட முடியும். அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் when increased by 3 divisible by 27 35 25 21. அதாவது இந்த எண்களுடைய வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் சரிங்களா. இந்த எண்களோட வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் 3 கூட்டினீங்கன்னா முழுமையாக வகுப்படுமா. அப்படின்னா அந்த எண் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துலாமா 27 35 25 21 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை நாள் கொடுக்கலாம் 3 நாள் கொடுத்தீங்க அப்படின்னா 9 3 27 35 25 7 3 21. அடுத்ததான் 5 கொடுத்தீங்கன்னா 9 7 5 7. அடுத்ததாக 7 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 9 1 5 1 அவ்வளோதான். எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 × 5 × 7 × 9 × 5 இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4725 சொல்லி வரும். 4725 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக வகுப்படும் இந்த எண்கள் எல்லாத்தாலும் முழுமையாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். நமக்கு என்ன கேட்குறாங்க எந்த எண்ணோட 3 கூட்டினா அந்த எண் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு எண்ணோட 3 கூட்டினீங்க அப்படின்னா 4725 வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு 4722 தான் ஆன்சர். இங்கே 4725 இருக்குன்றோடனே இங்கே வந்து கணக்கில் டேரெக்டாக போடக்கூடாது. கணக்கில் என்ன கேட்குறான் எந்த ஒரு எண்ணோட 3 கூட்டினால் அந்த எண் வந்து முழுமையாக எதாவது வகுப்படும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 கூட்டணும் அப்படின்னா நம்ம கிடைக்கிற விடையில் வந்து 3 கழிக்கணும் அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் 36வது கொஸ்டின். ஒரு கியூபாய்டு ஒரு கன செவ்வகம் இருக்குது. அதோட சர்ஃபேஸ் ஏரியா சரிங்க 3 அட்ஜசன்ட் ஏரியா 3 அடுத்தடுத்த பக்கங்களுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னா அதனுடைய வால்யூம் என்ன சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா வால்யூம். கியூபாயினுடைய ஒரு கன செவ்வகம் கியூபாயின் என்ன கன செவ்வகம் சரிங்களா. கன செவ்வகத்தினுடைய கொள்ளளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா L × B × H. இதோட ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா இந்த மேலே இருக்குங்க இல்லையா இந்த பரப்பு எல்லாமே வந்து ஃபேஸ். அதாவது இந்த சதுரம் இருக்கு இல்லையா இந்த சதுரம் இந்த மாதிரி 6 இருக்கும் சரிங்களா. ஒரு கனசெவ்வகத்தில் வந்து 6 ஃபேஸ் இருக்கும். அடுத்ததான் வந்து எட்ஜ்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கத்தையும் இணைக்கக்கூடிய பகுதி. இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த நீளமான கோடு அது க்ரீன் கலரில் அடிக்கிறேன் தெரியும். இந்த நீளமான கோடு இருக்கு இல்லையா இதெல்லாமே எட்ஜு
இந்த நீளமான கோடு எல்லாமே எத்தனை எட்ஜு 4 8 4 8 10 12. ஸோ 12 எட்ஜஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஒரு கனசெவகத்தில் எவ்வளோ இருக்கும், க்யூப்னும் சரி 12 எட்ஜ் இருக்கும். அடுத்ததான் வந்து வெர்டெக்ஸ்னால் 2 இது சந்திக்கிற புள்ளிகள் 1 2 3 4 5 6 7 8 வெர்டெக்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஒரு கனசெவகத்தில். இது தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதை பேஸ் பண்ணி வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபேஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சின்ன செவ்வகம் சரிங்களா. மேலே இது 3 அடுத்தடுத்த ஃபேஸஸ்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து மதிப்பு என்னன்னா ஏ, முன்னாடி இருக்குது பி, இது வந்து சின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அதனுடைய வால்யூம் கேட்குறாங்க. ஸோ அதனுடைய வால்யூம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சா. ஸோ இந்த பியோட மதிப்பு என்ன இருக்கும், எல் இன்ட்டு பியா. இது வந்து டோட்டல் லென்த் வந்து எல், இது அகலம் வந்து பி, இந்த ஹெயிட் வந்து ஹெச் சரிங்களா. அப்போ இதோட இப்போ ஏவோட மதிப்பு என்ன இருக்கும், ஏவோட மதிப்பு எல் இன்ட்டு பியா. பியோட மதிப்பு என்ன இருக்கும், எல் இன்ட்டு ஹெச்சா, எல் இன்ட்டு ஹெச்சா. அடுத்து சியோட மதிப்பு என்ன இருக்கும், பி இன்ட்டு ஹெச்சா. நமக்கு என்ன தேவை, வால்யூம் தான் தேவை. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சியா. ஸோ இதோட மதிப்பு என்ன இருக்கும், வால்யூமோட மதிப்பு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஸோ ஒரு மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இன்ட்டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அப்புறம் ஹெச் இன்ட்டு எல் சரிங்களா. எல் இன்ட்டு பி, ஆமாம் இதை மாற்றி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ என்ன வரும், எல் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஸ்கொயரா. இது எதோட மதிப்பு, ஏபிசியோட மதிப்பு. நமக்கு என்ன தேவை, நமக்கு எல்பிஹெச்சோட மதிப்பு தான் தேவை சரிங்களா. அப்போது எல்பிஹெச் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் ஏபிசியா. அப்போ ஏபிசி எப்படி எழுதலாம், அண்டர் ரூட்டுன்றதை 1/2ன்னு சொல்லி எழுதலாமா, எல்பிஹெச். அவ்வளோதான் ஆன்சர் இதுதான். அடுத்த கொஸ்டின் என்ன தேவை, நம்ம கொள்ளளவு வந்து என்ன, கொள்ளளவு ஒரு ஃபார்முலா எல்பிஹெச் தான். நமக்கு எல் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயரோட மதிப்பு ஏபிசி அப்படின்னா எல்பிஹெச்சோட மதிப்பு அண்டர் ரூட் ஆஃப் ஏபிசி சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 40வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட இந்த கிவன் டயக்ராமில் பிஏசியோட மதிப்பு 30 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க, ஏபிசியோட மதிப்பு 50 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க, சிடியோட மதிப்பு 25 டிகிரி கொடுத்தாங்க, ஏஇடி இந்த கோணம் வந்து கேட்குறாங்க. ஏஇடியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நமக்கு வந்து ஏஇடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கான்செப்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படித்தது தான். வெளிக்கோணம்ன்றது உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து பயன்படுத்த போகிறோம். உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் சரிங்களா. அதுதான் கான்செப்ட். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா கவனிங்க, இந்த முக்கோணம் ஏபிசி இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த சி வெளிக்கோணம் இருக்கு இல்லையா, சி வெளிக்கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா உள்ளெதிர்கோணங்கள் கூடுதலாக இந்த உள்ளே இருக்க சிக்கு எதிர்கோணங்கள் அடுத்தடுத்த எதிர்கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போது இதோட மதிப்பு என்ன இருக்கும், 85 டிகிரியா, ரைட். இப்போது இங்கே இந்த ஏஇ டிசிஇன்றது ஒரு முக்கோணம் சரிங்களா. இதனுடைய வெளிக்கோணம் இருக்கு இல்லையா, ஈன்றது இந்த கோணத்துக்கு வெளிக்கோணம் ஈக்கு வந்து மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா உள்ளெதிர்கோணங்கள் கூடுதலுக்கு சமமாக இருக்குமா, சாரி இங்கே 80 டிகிரி இல்லையா, இங்கே 80 டிகிரி சாரி மாற்றி போட்டேன். ஸோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கூட்டல் 25 ஈக்குவல் டு 80 டிகிரி கூட்டல் 25 ஈக்குவல் டு என்ன வரும், 105 டிகிரின்றது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் கான்செப்ட். வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த கான்செப்ட் ரெடி போட்டிங்க அப்படின்னா வந்து இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஃபார்மேட்டில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதோ, ஜீரோக்கு அப்புறம் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர் அப்படி எழுதிக்கோங்க. கீழே வந்து எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது, 2 நம்பர் ரிப்பீட் ஆகுது, அப்போது 2 9. அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். அப்படி இந்த இது தெரியல அப்படின்னா வேறு கான்செப்ட் சொல்கிறேன் சரிங்களா. இப்படி டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஒய்யோட மதிப்பு ஒய்யலாம். இப்போது எக்ஸோட மதிப்பு 0.232323 சொல்லி போய்கிட்டே இருக்குது சரிங்களா.
அப்படின்னா 100x மதிப்பு என்ன வரும்? 23.2323 சொல்லி போயிட்டே இருக்குமா? அப்போது நமக்கு என்ன தேவை? இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100x minus x equal to 23.2323 சொல்லி போய்கிட்டே இருக்குமா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 99x equal to 100x minus எக்ஸா. ஸோ இங்கே என்ன வரும்? மைனஸ் 0.2323 ஈக்குவல் டு என்ன வரும்? 230000 வரும். ஸோ அதை வந்து எழுத வேண்டாம். ஸோ டேரெக்டாக அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 23 சொல்லி வருமா? அப்போ இதோட மதிப்பு 99, எக்ஸோட மதிப்பு 23 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 23/99. சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ இது. இதை வந்து எப்படி எழுதலாம்? 23/99 சொல்லி எழுதலாம். அவ்வளோதான். இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைனா தசமத்துக்கு அப்புறம் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது? 2 நம்பர் தான், 2 டிஜிட் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த டிஜிட் அப்படியே எழுதிக்கோங்க. எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை 9. அவ்வளோதான். கீழே போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின், ஷாப்கீப்பர் சோல்டு 2 டாய்ஸ் ஃபார், அதாவது ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு விற்பனையாளர் வந்து ஒரு ரெண்டு பொம்மைகளை வந்து 990 ரூபாய்க்கு வந்து ஒவ்வொரு பொம்மையும் வந்து விற்கிறார். அப்படின்னா ஒரு பொம்மையில் வந்து அவருக்கு வந்து 10% லாபம் கிடைக்குது, இன்னொரு பொம்மையில் வந்து 10% நட்டம் கிடைக்குது. அப்படின்னா எவ்வளோ வந்து அவருக்கு வந்து கெயின் அல்லது லாபம் அல்லது நட்டம் கிடைச்சுன்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி கணக்கில் வந்து கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கான்செப்டே. அது என்ன அப்படின்னா, 2 பொருட்களுடைய, சரிங்களா, 2 ஐட்டம்ஸ், சரிங்களா, அவங்களுடைய விற்பனை விலை வந்து சேமாக இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது அவங்களுடைய லாபம் நட்ட சதவீதம், சரிங்களா, கெயின் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் சேமாக இருக்குது. அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து நட்டம் தான் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே ஆல்வேஸ் வந்து மைனஸ் X%, -x/100, -x கிடையாது, x/100 ஹோல் ஸ்கொயரா? எஸ் போருங்க. எஸ், x/2 த ஹோல் ஸ்கொயர் லாஸ் வந்து கிடைக்கும் எப்பயுமே. இதுதான் கான்செப்ட். அப்படின்னா என்ன வரும்? இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன? 10%. 10/10 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாஸ் 1%. வந்து லாஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க. 2 பொருட்களோட விற்பனை வந்து சேமாக இருக்குது, அதனுடைய விற்பனை சதவீதம் அப்புறம் லாப சதவீதம் வந்து சேமாக இருக்குது. அப்படின்னா எப்பயுமே வந்து ஆல்வேஸ் வந்து எப்பயுமே வந்து நட்டம் தான் கிடைக்கும். அது வந்து எவ்வளோ நட்டம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் இல்லையா, x/10 த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட்டில் தான் வந்து அதோட நட்டம் வந்து எப்பயுமே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 10/10 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். சரிங்களா? 1% தான் லாஸ். அடுத்த கொஸ்டின், 45வது கொஸ்டின். ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிவன் த டேட் ஷோஸ் ஃபார்மல் லேர்னர்ஸ். கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிட்டர்மைன் த ரேஷியோ அமாங் த ஃபார்மல் லேர்னர்ஸ், இன்ஃபார்மல் லேர்னர்ஸ் அண்ட் இல்லிட்ரேட்ஸ். இவங்க 3 பேத்துக்குள்ளே ரேஷியோ தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது ஃபார்மல் லேர்னர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அடுத்து இன்ஃபார்மல் லேர்னர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அடுத்து இல்லிட்ரேட் பீப்புள், சரிங்களா, இல்லிட்ரேட் பீப்புள் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு வந்து கூட்டி அதோடைய விகிதம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 39 கூட்டல் 52 ஃபஸ்ட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து, சரிங்களா, இதோட மதிப்பு. அடுத்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து இன்ஃபார்மலாக எவ்வளோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா 65 கூட்டல் 78, அடுத்து 143.169. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 91, 143, அடுத்ததாக 300, 312. இது எல்லாத்தையும் சுருக்குனிங்க அப்படின்னா எத்தனை வரும் பார்த்தீங்கன்னா 13 நாள் எடுத்திங்கன்னா 7 13 91, 7 13 91, 11 13 143, அடுத்து 13 20 21, 4 52. ஸோ ஈக்குவல் டு 7:11:24 விதத்தில் வந்து இருக்கும். அடுத்து 46வது கொஸ்டின். ஒரு மிஷின் வந்து இதெல்லாம் 3 கலவையால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா காப்பர், சிங்க், பர்லெட்டுன்ற 3 கலவைகள் சேர்ந்து உருவாக்கப்படுது. அதோட ரேஷியோ வந்து என்ன இருக்குன்னா 13:6:1 விகிதத்தில் வந்து கலந்துருக்கு. சரிங்களா? இஃப் த வெயிட் ஆஃப் த சிங்கோட வெயிட் வந்து 90 கிலோ அப்படின்னா
டோட்டல் வெயிட் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர், ஜிங்க், லெட். இதோட ரேஷியோ என்ன 13:16:1 சொல்கிற விகிதத்தில் அப்போ மொத்த விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 விகிதத்தில் இருக்குது. சரிங்களா, 20 ரேஷியோ. இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கோட மதிப்பு வந்து 90 கிலோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஜிங்கோட மதிப்பு 90 கிலோ அப்படின்னா எத்தனை பங்கு இருக்கும், ஒரு பங்குன்றது எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ இருக்கும். நமக்கு என்ன தேவை, டோட்டல் வெயிட் தான் தேவை. ஸோ 20 × 15 = 300 கிலோன்றதான் ஆன்சர். ஒரு ரேஷியோட மதிப்பு 15 கிலோ அப்படின்னா 20 ரேஷியோட மதிப்பு 300 கிலோ. அந்த ஃபஸ்ட் டே 8000, அதாவது முதல் நாள் வந்து 84,500 மக்கள் வந்து ஒரு திருவிழா வந்து ட்ரேடு ஃபேரை வந்து விசிட் பண்ணுறாங்க. 4வது நாளில் வந்து அவங்களோட எண்ணிக்கை வந்து 16,900 மாறி இருக்கு அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து 4வது நாளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் நாள் எவ்வளோ இருந்திருக்கு, 8,400 இருந்திருக்கு. இப்போ எவ்வளோவா இருக்குது, 84,500 இருந்தது 16,900 மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,600 குறைஞ்சிருக்கு. அப்போது எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 67,600 எதுலேருந்து குறைஞ்சிருக்கு, 84,500 குறைஞ்சிருக்கு. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 100 = என்ன வரும் பார்த்தீங்கன்னா 00 அடியாரும். அடுத்ததாக இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, 845 / 677. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 15, 9, 3, 83, 13, 7, 6, 1, 169. ஸோ 169 அடி கொடுத்தா என்ன வரும், ஆமாம் 5 தடவை போகும் இல்லையா, 5 தடவை. இங்கே வந்து எத்தனை தடவை போகும், 4 தடவை போகும். ஸோ மறுபடியும் 400 / 5 = 80% விகிதத்தில் வந்து அந்த ட்ரேட் ஃபேருக்கு வர மக்களுடைய விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 20, அவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து 2.5 அப்படின்னா அந்த ரெண்டு எண்களுடைய விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. a + b மதிப்பு என்ன 20, a - b மதிப்பு என்ன 2.5. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 2a மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.5. அப்போ a மதிப்பு 11.25. அப்போ b மதிப்பு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக 11.25 8.75. எஸ் 8.75ன்னு சொல்லியிருக்கோம். ஏக்கும் பிக்கும் உள்ள விகிதம் என்னன்னு தான் கேட்குறாங்க. 11.25 8.75 ரெண்டுமே தசமத்துக்கு அப்புறம் தசமத்துக்கு அப்புறம் 2 புள்ளி இருக்குது. தசமத்துக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. ரெண்டுமே அடி கொடுத்துடலாம். இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 5 அடி எடுத்திங்கன்னா 25 அடி கொடுக்கலாமே. 4 25 100, அடுத்து 12 வரும், 5, அடுத்து 3 25 100, 3 25 75, மிச்சம் 12 இருக்கும். 5 மறுபடியும் அடி எடுத்தீங்க அப்படின்னா 95 45 7 35. ஸோ 9:7 தான் விகிதம். அடுத்த கொஸ்டின் 49வது கொஸ்டின். சுனிதா வந்து 9.25 கிலோ வந்து மாவு இருக்கான். அவங்கள்ட்ட வந்து ப்ரெட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு 9.25 கிலோ மாவு வந்து இருக்குது. ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு வந்து 1 கிலோ 1/8 அப்படின்ற விகிதத்தில் வந்து அந்த ஒரு ப்ரெட்டு செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும். அப்படின்னா மொத்தம் வந்து அவங்களால வந்து எவ்வளோ வந்து முழுமையான ப்ரெட் வந்து செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் எவ்வளவு, டோட்டல் வந்து 9.25 கிலோ. சரிங்களா. இப்போ வந்து அவங்களுடைய ஒரு ப்ரெட்டு, சரிங்களா, ஒரு ப்ரெட்டு செய்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 1/8 கிலோ வந்து தேவைப்படுது. ஸோ நமக்கு வந்து என்ன நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் தேவை, நம்பர் ஆஃப் ப்ரெட்டு தான் தேவை. சரிங்களா. நம்பர் ஆஃப் என்ன தேவை, எவ்வளவு தான் செய்வாங்கன்றது தான் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் என்ன வரும், மொத்தம் எவ்வளவு, இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 37/4 சொல்லி எழுதலாமா, வகுத்தல். சரிங்களா. 9 9/8 சொல்லி எழுதலாமா. ஸோ இது பெருக்குனீங்க அப்படின்னா 37/4 × 8/9 அடி கொடுத்தீங்கன்னா 2. ஸோ இங்கே 9 வந்து 37 அடி கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ வரும், 4 something சொல்லி வரும். சரிங்களா. 4 something வரும். சரிங்களா. 4.11 சொல்லி வரும். அப்போது 8.2 ஆவரேஜாக நமக்கு எத்தனை முழுமையான ப்ரெட்டு செய்ய முடியும், 8 முழுமையான ப்ரெட் வந்து செய்ய முடியும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின்.
மூணு ஆண்கள் அப்புறம் அல்லது 6 பையன்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 20 நாள் முடிப்பாங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் வந்து 6 ஆண்கள் அப்புறம் 8 பையன்கள் சேர்ந்து வந்து அந்த வேலையை முழுசுமாக முடிப்பாங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கில் வந்து 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆண்களோ மனிதர்களோ ஆண்களோ அல்லது அந்த பையன்களுக்கான எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 2வது ஸ்டெப் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். 3வது ஸ்டெப் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொஸ்டின் என்னவோ அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்படி போனால் தான் அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 3 ஆண்கள் அல்லது 6 பையன்கள்னால் ஸோ 2 பேரும் சமம் தான். 3 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் சமம். அப்போ ஆண்களுக்கும் பையன்களுக்கு விகிதம் 6/3. ஸோ ஆண்களோட விகிதம் எஃபிஷியன்சி 2, பையன்களோட விகிதம் வந்து 1. சரிங்களா? நமக்கு வந்து தேவை டோட்டல் ஒர்க் தேவை. டோட்டல் ஒர்க் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சியா இன்ட்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் என்ன வரும்? நம்பர் ஆஃப் டேஸ் என்ன? 20 நாட்கள். ஸோ எஃபிஷியன்சி யாராவது ஒருத்தரோட எஃபிஷியன்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஆண்களோட எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஈக்குவல் 40 தான் டோட்டல் ஒர்க். நமக்கு என்ன தேவை? 6 ஆண்கள் 8 பையன்கள் சேர்ந்து வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தேவை? டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சியா. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 40 வகுத்தல் எஃபிஷியன்சி என்ன? 6 ஆண்களோட எஃபிஷியன்சி 6 × 2 ப்ளஸ் 8 × 1 ஈக்குவல் என்ன வரும்? 40 வகுத்தல் 20 சொல்லி வரும். ஈக்குவல் 6 12 8. இதை தப்பு பண்ணுறேண்ணா. எஃபிஷியன்சி என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்ன? 20 நாள். ஆண்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 2 ஈக்குவல் 40. டோட்டல் ஒர்க் 40 12 வகுத்தல் இல்லையே, இந்த கணக்கில் எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்? ஒரே நிமிஷங்க. மூணு × 2 × 1. டோட்டல் ஒர்க் என்ன? எஃபிஷியன்சி 3 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் இல்லையா? இங்கே மொத்தமாகவே தப்பு பண்ணுறேன் பாருங்க. 3 ஆண்கள் அல்லது 6 பையன்கள். ஸோ 3 ஆண்களோட எஃபிஷியன்சி 3 × 2 டோட்டல் ஒர்க் என்ன? 3 × 2 × 20. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்ன? 20 நாள். எஃபிஷியன்சி என்ன? அவங்களோட எஃபிஷியன்சி 3. எஃபிஷியன்சியை மட்டும் போட்டிருக்கேன், எத்தனை நபர்னு சொல்லி போடல பார்த்தீங்களா? ஸோ டோட்டல் ஒர்க் என்ன? நம்பர் ஆஃப் டேஸ் 20 நாளில் 3 ஆண்கள் சேர்ந்து 2 வேலையை பார்ப்பாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 60 120. இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். சிம்பிளாக எங்கே டோட்டல் ஒர்க் என்ன? 120. நல்லா கவனிங்க. டோட்டல் ஒர்க் நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. யாரோட எஃபிஷியன்சி? 3 ஆண்களோட எஃபிஷியன்சி எடுத்துக்கலாம். 6 பையன்களோட எஃபிஷியன்சி எடுத்துக்கலாம். ஸோ 20 நம்பர் ஆஃப் டேஸ் என்ன? 20. எஃபிஷியன்சி என்ன? 3 ஆண்களுக்கு 2 எஃபிஷியன்சி வீதம். டோட்டலாக வந்து 3 ஆண்கள் வேலை செய்கிறாங்க, அவங்களோட எஃபிஷியன்சி 2 பெருக்குனிங்க அப்படின்னா 120 வந்து டோட்டல் ஒர்க் வரும். ஸோ டோட்டல் ஒர்க் இங்கே என்ன? 120 வகுத்தல் அவங்களோட எஃபிஷியன்சி. இப்போ நமக்கு தேவையானது 6 ஆண்கள் 8 பையன்கள் ஈக்குவல் என்ன வரும்? 120 வகுத்தல் 20 ஈக்குவல் 6 டேஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்து வேல்யூ ஆஃப் த ஸ்கொயர் ரூட். நல்லா கவனிங்க. இங்கே ரெண்டுலேயுமே ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. ஸோ ஸ்தானத்தை அடி கொடுத்துலாமா? அப்போ என்ன வரும்? 361 வகுத்தல் 1024 வரும். இது ஸ்கொயர் ரூட் போட்டிங்க அப்படின்னா 19 ஸ்கொயர் அப்பான் 32 ஸ்கொயர்னு சொல்லி வரும். ஸ்கொயர் ரூட்டை வெளியே எடுத்திங்கன்னா ஸ்கொயருக்கு ரூட்டு கடியாயிரும். 19 வகுத்தல் 32 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1லேருந்து 50 வரைக்குள்ள ஸ்கொயர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கணக்கு வந்து உங்களுக்கு ஈஸி. சரிங்களா? மஸ்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 53க்கு அப்புறம் 57வது கொஸ்டின் ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ப்பா. 2 டைஸ் வந்து எரியப்படும் போது ஒரே நேரத்தில் எரியப்படும் பொழுது சம் ஆஃப் தி நம்பர்ஸ் அப்பியரிங் ஆன் தம் இஸ் நோட்டட். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் 12? 2 டைஸ் வந்து தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? அந்த 2 டைஸ்லையும் விழுகக்கூடிய எண்களுடைய கூடுதல் வந்து 12ன்னு சொல்லியிருக்கணும். அப்படி வர்றதுக்கான நிகழ்த்தகவு வாய்ப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி நிகழ்த்தகவோட
ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபுள் அப்பான் டோட்டல். அதாவது நம்மளுடைய தேவை எவ்வளவோ வகுத்தல் மொத்தம் வந்து எத்தனை டைஸ் ஊற்றுவாங்க, ரெண்டு தடவை டைஸை உருட்டினாங்க அப்படின்னா, 2 டைஸையும் வந்து ஒரே நேரத்தில் உருட்டினாங்க அப்படின்னா 6 × 6 மொத்தமாக வந்து 36 ஃபேஸஸ் வந்து விழுகும். விழுதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்க, 36 டைம். நமக்கு என்ன தேவை, 6 × 6 12ன்னு சொல்லி தான் விழுகணும். சரிங்க, ஒரு டைஸ்லேயும் மொத்தமே வந்து 6 தான் இருக்குது. ஸோ 2 டைஸ்லேயும் 6 விழுந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து 12 சொல்லி டோட்டல் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான். நமக்கு என்ன தேவை, வாய்ப்பு தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான். நமக்கு என்ன தேவை, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஐட்டம்ஸ், ஒரே ஒரு வாய்ப்பு. டோட்டல் ஐட்டம்ஸ் எவ்வளவு, 36 ஈக்குவல் டு ஆன்சர் 1/36 தான் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த டோட்டல் லென்த். சரிங்களா, எஸ், இந்த கணக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல் தட் கேன் பி பிளேஸ்டு in a room of dimension 30 மீட்டர், 15 மீட்டர், அப்புறம் 10 மீட்டர். 30 மீட்டர், 15 மீட்டர், 30 மீட்டர் நீளம், 15 மீட்டர் அகலம், அப்புறம் 10 மீட்டர் உயரமுள்ள ஒரு கன செவ்வக வடிவில் உள்ள ஒரு ரூம்குள்ளே வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய போல்களுடைய தூரம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மூலையில் வச்சிங்க அப்படின்னா அந்த இதோட இன்னும் 2 எந்த மூலையில் இருக்கும், இந்த மூலையில் இருக்குமா? ஸோ அப்படி வச்சா தான் அந்த போல் வந்து இருக்கலே ரொம்ப லென்த்தியான போலாக இருக்கும். சரிங்களா, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா √L² + P² + H². இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட்டினா என்ன வரும், 30² + 15² + 10² ஈக்குவல் டு 900 + 225 = 100 ஈக்குவல் டு √1225. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு கான்செப்ட், இதோட √, என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி 25 சொல்லி முடிஞ்சு அப்படின்னா அதோட கடைசியில் 5 வரும். இங்கே 12 இருக்கா, 12 எப்படி பிரிக்கணும், அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கலாம் பிரிச்சிங்க அப்படின்னா அது முதல் நம்பர் தான் வந்து இங்கே வரும். சரிங்களா, 3 × 4 = 12. அப்போது 35 தான் 1225. புரிஞ்சதா? கடைசி 2 நம்பருடைய ஸ்கொயர் வந்து என்ன, எதனுடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 5². சரிங்களா, 5 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இந்த 3ஓட 4 பெருக்குனீங்க அப்படின்னா 12 வரணும். சரிங்களா, 12ஓட என்ன பெருக்குன்னா இங்கே அப்படியே உள்டாவாக எடுக்கிறோம். 35 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின், 61வது கொஸ்டின். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஒரு பார் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லி 2 பேங்கில் வந்து கொடுக்கப்படக்கூடிய வட்டி வீதம் 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. வாட் would be the difference in interest amount earned in year 3rd if a person had deposited 23 lakhs in the beginning of the year in the bank instead of bank A? பேங்க் பியில் வந்து 3ஆம் வருஷத்தில் வந்து இன்வெஸ்டட் பிகினிங் ஆஃப் தி இயர், இது ரெண்டுக்கு வந்து வித்தியாசம் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. 23 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ, 10 - 8.5 = 1.5% டிஃப்ரென்ஸா? உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, 23 லட்சம். 23 லட்சம்னா 7 ஸ்தானம் வரணுமா, 4, 5, 6, 7, 1, 10, 100, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் இன்ட்டு 1.5ன்றது எப்படி, 1.5% வந்து எப்படி எழுதலாம், 15 வகுத்தல் 1000 சொல்லி எழுதலாம். ஸோ 3 0க்கு 3 0 அடியாயிரும். 23 × 15 என்ன வரும், 23 115, 23 34,500. ஸோ ஆன்சர் வந்து 34,500 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 63வது கொஸ்டின். இந்த கணக்கில் வந்து 2 கான்செப்ட் பயன்படுத்த போகும்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பலகோணம், சரிங்களா, ஒரு பலகோணத்தின் உள்கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஒரு பலகோணத்தின் உள்கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. பலகோணத்தின் உள்கோணங்களின் கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஏற்கனவே படிச்சிருந்தோம் ஞாபகா. உள்கோணங்களின் கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n-2 × 180. இது ஒரு கான்செப்ட். அடுத்து ஒரு நேர்கோட்டின் கோணம் எப்போயுமே 180 டிகிரி தான், இந்த கான்செப்ட். சரிங்களா, இந்த 2 கான்செப்ட் தான் பயன்படுத்துகிறோம். அப்படின்னா இங்கே எத்தனை பக்கம் இருக்குது, 1, 2, 3, 4, 5.
ஸோ டோட்டலாக அந்த ஸ்ட்ரக்சருடைய உள்கோணங்களோட கூடுதல் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-2 5 - 2 × 180 = 340 சாரி 540 டிகிரி வரும். 540 டிகிரி வரும் டோட்டல். இப்போ எந்தெந்த கோணத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இது ஒரு நேர்கோட்டுனா இங்கே உள்ள கோணம் என்ன வரும்? நேர்கோட்டின் கோணம் 180 டிகிரியா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 115 டிகிரி வருமா? அடுத்து இந்த சியோட மதிப்பு என்ன வரும்? 100 டிகிரி வருமா? அடுத்து இங்கே எக்ஸோட மதிப்பு நம்ம தேவை. இது வந்து 90 டிகிரி. அப்போ இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 5 கோணங்கள் கூடுதல் வந்து 540 டிகிரி. அப்படின்னா 100 கூட்டல் இங்கிட்ட எழுதிட்டு போயிடும். 90 டிகிரி கூட்டல் 115 டிகிரி ப்ளஸ் 100 டிகிரி ப்ளஸ் 115 டிகிரி ப்ளஸ் இந்த டிகிரி. இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஏவோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 540. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 230 ப்ளஸ் 190 320 320 கூட்டல் 100 420 வருமா? 420 டிகிரி ப்ளஸ் ஏ = 540. அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும்? 120 டிகிரி வருமா? ஸோ இதோட மதிப்பு 120 டிகிரி. அப்படின்னா இது ஒரு நேர்கோடா? இந்த பகுதி வந்து நேர்கோடா? அப்போ ஏ ப்ளஸ் எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 180 டிகிரி. அப்போ எக்ஸோட மதிப்பு 180 - 120 = 60 டிகிரி இருந்தால் ஆன்சர். ஸோ இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம். சரிங்களா? குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 69வது கொஸ்டின். அவினாஷ், புவனேஷ், சமன் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 20 30 60 நாட்கள் வீதத்தில் தனித்தனி முடிக்கிறாங்க. இப்போ ஹவு மெனி டேஸ் கேன் அவினாஷ் கம்ப்ளீட் த ஒர்க்? அவினாஷ் வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி அப்படின்னா அவினாஷ் வந்து ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு முறை வந்து புவனேஷ், சமன் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு வந்து உதவுறாங்களாம். அவினாஷ், புவனேஷ், சமன் 20 நாள் 30 நாள் அடுத்து 60 நாள் வந்து வேலை முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும்? இவங்களோட எல்சிஎம் டோட்டல் ஒர்க். இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலை வைப்பாங்க அப்படின்னா வகுத்திங்கன்னா 3 இங்கே 60 × 30 2 சியோடது 1. இப்போ வந்து அவினாஷ் வந்து இப்போ நல்லா எவ்ரி 3 டேஸ் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அவினாஷ் வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் வேலை பார்த்துருப்பானா? அடுத்து 3ஆம் நாள் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. A + B + C. ஸோ ஒவ்வொரு 3 நாளைக்கு அவங்களோட எஃபிஷியன்சி அவங்க செய்யக்கூடிய வேலையோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 3A + B + C. ஏவோட மதிப்பு என்ன? 3 9 ப்ளஸ் 2 கூட்டல் 1 = 12. ஸோ ஒவ்வொரு 3 நாளைக்கும் வந்து அவங்க எத்தனை நாள்? ஒவ்வொரு 3 நாளைக்கும் எவ்ரி 3 ட்ரீன்னு போட்டிருக்கேன். சாரிங்க, எவ்ரி 3 டே. சரிங்களா? ஒவ்வொரு 3 நாளைக்கும் வந்து அவங்க வந்து 12 வேலையை முடிப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன வரும் நமக்கு? நம்பர் ஆஃப் டேஸ் = மொத்தம் 60 டோட்டல் ஒர்க் வகுத்தல் அவங்களோட எஃபிஷியன்சி 12 = 5ன்னு வரும். சரிங்களா? இது வந்து எவ்வளவு? 5 × எவ்ரி 3 டேஸ் = 15 டேஸ்ன்றதான் ஆன்சர். ஒவ்வொரு 3 நாளைக்கு வந்து உங்களோட எஃபிஷியன்சி அப்போது மொத்தம் வந்து 5 மடங்கு வந்து வேலை முடிச்சிருப்பாங்க. ஸோ 5 × 3 = 15 டேஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 72வது கொஸ்டின் சுருக்கு கொஸ்டின். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் போர்டு மாஸ் தியரியில் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் 3 ப்ராக்கெட் இருக்குது. அதில் எப்படி போகணும்? ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு இந்த சின்ன ப்ராக்கெட், அடுத்து 2வது இந்த பெரிய ப்ராக்கெட், கடைசியாக எல்லாத்துக்கும் பெரிய ப்ராக்கெட். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப் கொண்டு போகணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடி எடுத்திங்கன்னா 3 வரும். சரிங்களா? 3 × 4 42. ஸோ 4 - 3 1. ஸோ 65 கூட்டல் 2 67ன்னு சொல்லி வரும் இதோட மதிப்பு. அடுத்து 2வது இந்த இதில் செய்யணும். இதுலேயும் வந்து இதுக்குள்ளே பெருக்கணும். இது 2டைம் பெருக்கணும். 97 63 65 வகுத்தல் 13 65 வகுத்தல் 13 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இதோட மதிப்பு. அடுத்து இன்ட்டு இங்கே என்ன வரும்? 65 7
65 7 72 72 19 72 19 20 கழிச்சா 52 ஒன்று கூடுது. அப்போது 53 வருமா? 65 72 72 -20 52 53 தான் வரும். 53 வரும். அடுத்ததாக ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 100 150 95 45 195 வரும். 195 -19 இதோட மதிப்பு என்ன வரும்? 190 20 போச்சுன்னா 175 176 -176 எஸ். இப்போ இதெல்லாத்தையும் பெருக்கினீங்க அப்படின்னா இங்கே என்ன கூட்டல் இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது. 5 13 215 215 -176 +67. எங்கேயோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுதே. அறுபத்தஞ்சு கூட்டல் 7 என்ன வரும்? 175 215 65 எவ்வளோ? 280 12க்கு 2 மிச்சம் 1 22 282 -176 ஈக்குவல் இல்லையே, எங்கேயோ தப்பு பண்ணுறானே. இதில் மதிப்பு என்ன ஒரு -176? எஸ் 275 250 275 சாரி. அப்போ எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 5 3 15 5 5 250 5 3 15 265 எஸ் 265 5 3 15 மிச்சம் 1 5 5 25 265 265 -176 இங்கே 265 -176 என்ன வரும்? 15 9 25 13 வச்சுன்னா 89 ஸோ 67 67 கூட்டல் 89 ஈக்குவல் என்ன வரும்? 140 156. மேலே இருக்க ஸ்ட்ரக்சரோட மதிப்பு மட்டும் 156 156 வகுத்தல் ஆஹா எதுவும் அடுத்து தப்பு பண்ணுறாங்க டோட்டலா. 67 இல்லைங்க, இங்கே ஏதோ இடத்துல மொத்தமாக தப்பு பண்ணுறேன். ஃபஸ்ட்லேருந்தே போயிடலாமா? ஒரு 3 கணக்கு இருக்குது, இந்த 3 கணக்கு போட்டுடலாமா? 3 கணக்கு போட்டு கூட நான் கடைசி நான் சொல்கிறேன்ப்பா. சாரி, டயத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி. இதுதாங்க போர்டு மாஸ் கணக்கில் பெரிய பிரச்சனையோ. ஏதாவது ஒரு இடத்துல சிங்கிளில் தப்பு பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு வந்து எல்லாமே தப்பாக வந்துடும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். காஸ் வேல்யூட மதிப்பு காஸ் 12 அப்புறம் காஸ் 84 டிகிரி 128 டிகிரி 96 டிகிரி. இதோட கூடுதல் என்ன கேட்குறான்? கான்செப்ட் என்ன அப்படின்னா காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. இதுதான் கான்செப்ட். அப்போ 180 டிகிரிலேருந்து எதை கழிக்க போகிறோம்? ஸோ காஸ் 180 டிகிரி மைனஸ் 12 டிகிரி என்று எழுதலாமா? இது அப்படி இப்படி எழுதலாமா? அடுத்து இதை காஸ் 180 டிகிரி மைனஸ் 84 டிகிரின்னு சொல்லி எழுதலாமா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? காஸ் 12 டிகிரி அப்படியே வரும் ப்ளஸ் காஸ் 84 டிகிரி ப்ளஸ் காஸ் மைனஸ் 12 டிகிரி சரி மைனஸ் ஆஃப் காஸ் 12 டிகிரி ப்ளஸ் மைனஸ் ஆஃப் காஸ் 84 டிகிரியா அப்படி எடுத்துக்கலாமா டேரெக்டாக? ஈக்குவல் டு என்ன வரும்? 0ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து கணக்கு போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டின். ஒரு கேமில் வந்து ராஜேஷ் வந்து அவனோட மணி வந்து முதல் ஆட்டத்தில் வந்து 3/1 பங்கு வந்து இழக்கிறான். சரிங்களா? ஃபஸ்ட் ரவுண்டில். 2வது ரவுண்டில் வந்து
மீதி இருக்கிற அமௌண்ட்டில் 3ல் 5 பங்கு வந்து இழக்கிறான். அடுத்து 3வது ரவுண்டில் வந்து 7ல் 4 பங்கு இழக்கிறான். சரிங்களா? இப்போது ஹீ இஸ் லெஃப்ட் வித் வாட் பார்ட் ஆஃப் தி ஒரிஜினல் சம் ஆஃப் மணி. இப்போ அவன்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து எத்தனை பகுதி, ஒரிஜினல் வந்து எத்தனை பின்னம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முழு இதை வந்து பின்னத்தை பூரா வந்து முழு என்ன மாற்றலாமா, 1/3 3/5 இன்ட்டு 4/7 ப்ளஸ் எக்ஸ். இப்போ 3, 5, 7 இது ரெண்டுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 3, 5, 7 5 7 35 105 சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு, இது வந்து செகண்ட் பார்ட்டு, இது வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் த கேம். அடுத்து இது வந்து கடைசியாக ரிமைனிங் என்ன வரும், 1/3 இன்ட்டு 105. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 சொல்லி வரும். இப்போ மீதி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 70 பங்கு இருக்குமா. ஸோ இதுலேருந்து போச்சுன்னா மீதி 70 பங்கு இருக்குமா. இதில் தானே 3/5 போகுது ரெண்டாவது கேமில். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 14 14 × 3 42. அடுத்து இந்த 42 மீதி இருக்கிறதுல 3வது பார்ட் வந்து ரிமைனிங் ஆஃப் த மணி அண்ட் தேர்ட் ரவுண்ட் லாஸ் 4/7. ஸோ இப்போ வந்து மொத்த எவ்வளவு, 105ல் பறிபோனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 + 42 = 77. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 28 இருக்குது. சரிங்களா? மிச்சம் எவ்வளோ இருக்குது, 28 இருக்குது. ஸோ இந்த 28ல் வந்து 4/7 பங்கு போயிருக்கு. சரிங்களா? 4/7 பங்கு 28 = என்ன வரும், 16 பங்கு போயிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், இங்கே கடைசியாக இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 12 பங்கு இருக்கும். 28 - 16 = 12 பங்குன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து மொத்த வடிவத்தில் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க, 12/105 = என்ன வரும், 3 அடிச்சுன்னா 4 3 12 35. ஸோ 4/35 ஆன்சர். இங்கே வந்து ரிமைனிங்கு. சரிங்களா? இங்கே வந்து ரிமைனிங்கு. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, தேர்ட் ரவுண்ட் லாஸ்ட் 4 ஆஃப் த ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்டில் மிச்சம் இருக்கிறதுல எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க, 4 ஆஃப் த ரெஸ்ட், 4/7 ஆஃப் த ரெஸ்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 84வது கொஸ்டின். டைரக்ட் ஃபார்முலாலையும் போடலாம். ஒரு பேஸ் ஆஃப் அன் ஐசோசெல் ட்ரையாங்கிள், அதாவது இருசமபக்க முக்கோணம். ஐசோசெல் ட்ரையாங்கிள்னால் இருசமபக்க முக்கோணம். அதனுடைய அடிப்பாகம் வந்து 8 சென்டிமீட்டர். அப்புறம் அதனுடைய 2 சமமான பக்கங்கள் வந்து 5 சென்டிமீட்டர். அப்படின்னா ஹெயிட் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆப்போசிட் டு த பேஸ் ஃப்ரம் த ரைட். அதாவது ஹெயிட் ஆஃப் த வெர்டெக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, வெர்டெக்ஸ்னால் என்ன, 2 புள்ளி இணைகிற இடமா, அதுக்கும் அதனோட அடிப்பாகத்துக்கும் இடையே உள்ள தூரம், அதாவது ஹெயிட் என்னன்னு சரி கேட்குறாங்க. இதோட மதிப்பு என்ன, 8 சென்டிமீட்டரா. இதோட மதிப்பு 5. இதோட மதிப்பு 5. டைரக்ட் ஃபார்முலா சொல்கிறேன். சரியா? இருசமபக்க முக்கோணத்துக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏ, இதுவும் ஏ, இது வந்து பி. சரிங்களா? இது மாதிரி குறிச்சிக்கோங்க. ஏன்றது சமமான பக்கம். சரிங்களா? 2 பக்கமும் சமமாக இருக்கலாம். அது பின்றது அடுத்த பக்கம். சரி, மீதி ரிமைனிங் இருக்கிறது. சரி, இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, b/4 √ 4a² - b². இது வந்து ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஹெயிட்டுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1/2/4a² - b². சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2a + b. ஹெயிட்டுக்கான ஃபார்முலா தானே தேவை. ஹெயிட் ஈக்குவல் டு இங்கே என்ன தேவை, 1/2 √ 4a², 4 × 5² - 8² 8² = என்ன வரும், 100 - 64 = 1/2 × √36 = என்ன வரும், 6ன்னு சொல்லி வருமா. 1/2 × 6 = 3ன்னு சொல்லி வரும், 3 சென்டிமீட்டர். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. அந்த முக்கோணத்தினுடைய 3 கோணங்கள். சரிங்களா? 3 கோணங்களோட 3 பக்கங்களுடைய அளவு ஹெயிட் தானே கேட்குறாங்க. இதோட மதிப்பு நமக்கு தெரியும் இல்லையா. இதோட முக்கோணத்தோட நார்மலாக வந்து என்ன ஃபார்முலா, அரை × BH, அடிப்பாகம் × குத்துயரம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு அசமபக்க முக்கோணம் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அசமபக்க முக்கோணத்துடைய ஃபார்முலா. சரிங்களா? அசமபக்க முக்கோணத்தினுடைய ஃபார்முலாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அண்டர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. சரிங்களா? இப்போ இதோட மதிப்பு என்ன அப்படி எஸ்னோட மதிப்பு என்ன அப்படின்னா எஸ்ஸோட மதிப்பு இந்த 3 பக்கங்கள் இருக்கு இல்லையா, ஏபிசின்னு சொல்லி 3 பக்கங்கள் இருக்கா, ஏ இது பி இது சி. சரிங்களா? ஏபிசியோட 3 பக்கங்களையும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா அதான் வந்து எஸ். அப்படின்னா இங்கே எஸ் என்ன வரும், 2 பக்கங்களோட மதிப்பு 5 5 10 18 9 சொல்லி வருமா? ஸோ 9 இன்ட்டு 9 மைனஸ் 5 4 9 மைனஸ் 5 4 9 மைனஸ் 8 1 ஈக்குவல் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும், அந்த பக்கங்களுடைய அரை இன்ட்டு பிஹெச்சுக்கு ஃபார்முலாவுக்கு சமமாக இருக்குமா, அரை இன்ட்டு பிஹெச் மதிப்பு என்ன வரும், அரை இன்ட்டு பிஹெச்சுக்கு சமமாக இருக்குமா, ஏன்னா முக்கோணத்தில் பரப்பளவு தானே. ஸோ அரை இன்ட்டு அடிப்பாக என்ன 8 8 என்ன ஈக்குவல் டு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 8 இருக்கா. ஸோ 4 அடி எடுத்திங்கன்னா 2 போகும், அரைக்கு அரை 2. சரிங்களா? அப்போ 8ஓட மதிப்பு 3 சென்டிமீட்டர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்படியும் போடலாம். சரிங்களா? 2 ஃபார்முலா தெரிஞ்சால் ஃபார்முலா அப்படி போடுங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரியும் போடலாம். அடுத்த கொஸ்டின் 97வது கொஸ்டின். The average household expenditure in 4 நகரங்களுடைய ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் செலவோட மதிப்பு கொடுத்தாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஹையஸ்ட் ஆவரேஜ் ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த லோவஸ்ட் ஆவரேஜ் ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர்? இருக்குல்ல, ஹையஸ்ட்னுடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கும் லோவஸ்ட்னுடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள விகிதம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஹையஸ்ட்டுக்கு அளவு, ஹையஸ்ட்டு லோவஸ்ட் 1,20,000. லோவஸ்ட் எவ்வளவு 1,10,000. 1 10 100 1000 10,000 லட்சம். எஸ். அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 12:11 சொல்லி ஆன்சர் வரும். ஸோ அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ.